பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் தமது ஜனங்களோடு இடைபடுகிறார். நமது பாடுகள் எப்படிப்பட்டது, பாடுகளில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் எழுதின பொதுவான நிருபம், காமன் எபிஸ்டல்னு சொல்லுவாங்க. இது யாருக்காக எழுதப்பட்டது? 1ஆம் வசனம் 1-2. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் பொந்து கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. 1 பேதுரு யாருக்காக எழுதப்பட்டது என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அல்லேலூயா. உங்களை யாராவது பரதேசினா சந்தோஷப்படுங்க. வேதம் நம்மளை எப்படிதான் அழைக்குது? we are pilgrims, we are strangers in this world. இந்த உலகத்தில் நம்ம அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். கொஞ்ச காலம்தாங்க, within a second இந்த உலகத்திட்டு ஒவ்வொருவரும் கடந்து போக போகிறோம். யாரும் இந்த உலகத்தில் நிலைத்து இருப்பதில்லை என்பதை தேவ ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமே. இப்போ எவ்வளோ கவனமாக வாழணும். கொஞ்ச காலம்தான். சோத்திரம். நமக்கே கொஞ்ச காலம்னா நாம் சந்திக்கிற பாடுகள் மிக அற்பமானவை. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். நாம் அனுபவிக்கிற பாடுகள் எப்படிப்பட்டது? அந்த 10ஆம் வசனத்தில் மையத்தில் பாருங்க. சோத்திரம். சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அல்லேலூயா. ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நெருடலாகவே இருக்கிறது, இதனை துன்புறுத்தி என்னை ஆமேன் சோத்திரம் கீழே தள்ளுவது போல நான் காணப்படுகிறேனே. சில பிரச்சனைகளோடு நீங்க போராடி கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். நீங்க எந்த காரியத்தில் வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியம் ஆண்டவர் பலிபீடத்தின்னு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை, கொஞ்ச காலத்தில் அதெல்லாம் மறைந்து போகும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் தற்காலிகமானவே என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறார். இது வெகு காலம் நீடிக்காது. சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நீ சந்திக்கிற பிரச்சனைகளில் ஆண்டவர் பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபாலரா ஹதரபாலரா. கொஞ்ச காலம்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவு கட்டுவார். ஓ நீ சந்திக்கிற வியாதியின் பிரச்சனைகள் கவலைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறார். நீ பயப்படாதே. அல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற கரங்களை தட்டி யோர்தான் புரண்டு எண்ணற்ற எண்ணற்ற பாருங்களோ எலியாவின் விசுவாச. ஆமென். எலியாவின் உந்தன் விசுவாச. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் உங்க பாடுகள். அதான் இன்னைக்கு ப்ராஃபஸியா ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். பயப்படாத, இன்னும் எத்தனை நாட்கள் இது நீடிக்கும்? கொஞ்ச காலம் நீங்க தேடி பார்த்தாலும் நீங்க பிரச்சனையை பார்ப்பதே இல்லை. கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். பாட அனுபவிக்கிற உங்களை. அப்போ நமக்கு வருகிற பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள்
இவைகளை ஆண்டவர் எப்படி தமது மகிமைக்காக பயன்படுத்துகிறார்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அந்த வசனத்துல சொல்லுது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை 4 காரியங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன காரியம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. நமது பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனம் உள்ள இருக்குங்க. இந்த பாடு எனக்கு ஏன்? இந்த வியாதி எனக்கு ஏன்? இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி பொருளாதார நெருக்கத்தில் சிக்கி இருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் பாடுகளை, உன் வியாதிகளை, பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் தமது மகிமைக்காக பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்ச காலம்தான், டெம்பரவரி தான், குறுகிய நாட்கள்ல அது மறைந்து போகும். நீ தேடினாலும் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை நீ பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தமது மகிமைக்காக நமது உபத்திரவங்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆமென். உங்களை சீர்படுத்துவார். இட்ஸ் லைக் மேக் யூ பர்ஃபெக்ட். சீர்படுத்துதல் என்றால் பர்ஃபெக்ஷன். அப்போ நமது பாடுகளை நமது பூரணத்துக்கு நேராய் நம்மை நடத்துவதற்காக தேவன் பயன்படுத்துகிறார். பூரணம்னா என்ன? இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா காத்திருப்பு நாட்கள் இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும். அந்த கூட்டை நம்ம என்ன செய்வோம்? சின்ன வயசில் பிளேடை வச்சு கிழிச்சு அது வெளியே திறந்து பார்க்கலான்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அவலட்சணமாக இருக்கும். ஏன்னா பூரணப்படலை, அது இன்னும் முழுமையாக வளரலை, அது அவலட்சணமாக அலங்கோலமாக இருக்கும். நமது பாடுகளை, நமது பிரச்சனைகளை, வியாதியை கர்த்தர் தமது மகிமைக்காக, பூரணத்துக்காக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாச மக்கள் பாடுகளில் சந்தோஷமா இருங்க. தேவன் என்னை பூரணத்துக்கு நேராய் நடத்துகிறார் என்று அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. வேலை இல்லாமல் இருக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆக கொஞ்ச காலம்தாங்க. within a second, within a minute he will do great thing. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்மை நடத்துவாருங்க, ஒரு பூரணத்துக்கு நேராய் நடத்துவார். அதற்கடுத்து ஸ்திரப்படுத்தி, இட்ஸ் லைக் ஸ்டெபிளைஸ். அதாவது என்னன்னா, ஒரு ஸ்திரம் இல்லாம, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லுவேன். அடுத்து என்னது? மூன்றாவது பலப்படுத்தி. ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம் இருந்தாதான் அவர் பலத்தை ஊற்ற முடியும். ஆக பலவீனத்தை கர்த்தர் பலப்படுத்துவதற்காகவே சரீரத்தில் அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பலவீனம். சோர்ந்து போகாத. உன் பலவீனத்தை குறித்து, உன் வியாதியை குறித்து, ஐயோ ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், இப்போ இப்படி இல்லையேன்னு சொல்லி இருக்கலாம். பயப்படாது. உன்னை பலப்படுத்துவதற்காகவே பலவீனத்தை அனுமதித்திருக்கிறார். அடுத்ததாக நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமென். செட்டில் யூ. செட்டில்மெண்ட் உண்டாக்குவார் ஆண்டவர். ஆக்சுவலாக இதை தியானிக்கிறப்ப ரிவர்ஸில் நம்ம தியானிக்கணும், பின்புறத்திலேருந்து நம்ம தியானிக்கணும். கவனிங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், செட்டில் பண்ணுறது எப்படின்னா, இதெல்லாம் அனுபவத்தோடு எழுதியிருக்கிறார், சும்மா எழுதலை. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருக்கு ஃபர்ஸ்ட் பேர் என்ன? சைமன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்மேல் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். சீமோன் தான், ஆண்டவர் தான் சீமோனை கேபான் மாத்தினார். கேபானா பெட்ரோஸ், பெட்ரோஸ்னா பேதுரு. ஆனால் பேதுரு எழுதின இந்த 1ஆம் நிருபம் 2ஆம் நிருபத்தில் சீமோன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். சீமோன் என்ன? சைமன் என்ன? நாணல். புல் காற்றடிச்சா என்ன ஆகும்? இப்படி சாஞ்சிரும். இந்த சைடு காற்றடிச்சா இங்கே சாஞ்சிரும். இப்படியே ஒரு அஸ்திபாரம் இல்லாமல், உறுதி இல்லாத தன்மை. ஒரு பிரச்சனை வந்தால் உடனே சோர்ந்து போயிடும். நாணல். சீமோனாயிருந்த பேதுருவை கேபாவாக மாற்றினார். அல்லேலூயா.
அதெல்லாம் நினைத்து இப்ப சொல்றாரு, திருச்சபைக்கு எழுதின இந்த பொதுவான நிருபத்துல சொல்றாரு, நீங்களும் நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆக தியானிக்கிறப்ப ரிவர்ஸ்ல இருந்து தியானிக்கணும். நிலை நிறுத்துதல். நாணலை போல இருக்கிறோம் நம்ம. அநேக நேரத்தில் ஒரு பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா முதலாவது என்ன செய்வோம்? அஸ்திபாரம். அதுதான் இந்த நிலை நிறுத்துதல். அஸ்திபாரம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் அஸ்திபாரம் போடுறதை யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. எப்படி அஸ்திபாரம் போடுவாங்க? ஆழமாக தோண்டுவாங்க. எது வரை தோண்டுவாங்க? தர தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் வரணும், அதுக்கு மேலே கடப்பாரை வச்சு குத்துனா கூட உள்ளே போகாது. அப்போ தான் அந்த அந்த கல் மேலே அஸ்திபாரம் போட்டு நிற்கிறப்ப நல்ல பில்டிங் உறுதியாக இருக்கும். நிலை நிறுத்துதல் என்றால் அஸ்திபாரம் போடுவதற்கு ஆழமாக தோண்டுவதை குறிக்கிறது. ஆமென். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரெண்டாவது என்ன? நிலைநிறுத்துவது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன? பலப்படுத்தி. இப்போ அஸ்திபாரம் தோண்டியாச்சு, அடுத்து எதை போடுறோம்? காங்கிரீட் போட்டு பில்லர் எழும்புதுங்க. பில்லர் எழும்பி வந்தா அது வீடு ஆயிருமா? இல்லை. அந்த பில்லர் எழும்பி வரும்போது பீம் அமைக்கிறாங்க பாருங்க. அந்த 4 பில்லர்களுக்குள் ஆமென் உறுதி தன்மை வேணும். ஆகவே பீம் அமைத்து 4 ஒருங்கிணைக்கிறார்கள். அதன் பெயர் தான் ஸ்திரப்படுத்தி. ஹல்லேலூயா. அதுதான் எஸ்டபிளிஷ். உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவதோடு நின்றுமா? சில பில்டிங் பாருங்களேன், பில்லர் இருக்கும், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பீம் இருக்கும், அப்படியே மொட்டையாக எலும்பு கூடு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு கன்றாவி அசிங்கமாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும். ஆனால் என்ன வேணும்? ஒரு முழுமை. அதுதான் பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. தடுப்பு சுவர் வேண்டும், அதை நல்லா பூசணும், அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணணும். பார்க்கறதுக்கு மிக அருமையான ஒரு கட்டிடமாக எழும்பும். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் இப்படி உருவாக்குகிறார். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் கொஞ்ச கால பாடுகள். ஆமென். நம்ம சரீரத்தில் மனதளவில் நாம் சந்திக்கிற எல்லா பாடுகளை கர்த்தர் 4 ஃபியூச்சர் டென்ஸாக மாற்றுறாருங்க. சீர்படுத்தி, ஹல்லேலூயா, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. ஆமென். அப்போ ஆண்டவர் நமது பாடுகளை நமது ஃபியூச்சர் டென்ஸ்க்காக தான் பயன்படுத்துகிறார் ஒழிய நாம் அழிந்து போக, ஸ்தோத்திரம், நாம் இல்லாமல் போவதற்காக அல்ல. தேவ ஜனம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். புறஜாதிகளாம் நல்லா இருக்கிறானே ஆண்டவரே, அவன்னா கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எனக்கு பொருளாதாரத்தில் இத்தனை நெருக்கங்களா, சரீரத்தில் எத்தனை வியாதிகளா, அவமானங்களா, தலைகுனிவு, அநேக வெட்கமடைகிறேன், அநேக ஏளனங்கள், பரியாசங்கள் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கி போகும். நமது மகிமைக்காக கர்த்தர் இதை பயன்படுத்துகிறார். ஆமென். அப்போ கொஞ்ச கால பாடுகளிலே தேவன் நமக்கு என்ன தருவார்? கிருபையை தருவார். ஆமென். அந்த பாடுகளை, சகிக்கக்கூடிய பாடுகளை, ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மன பக்குவத்தை தருவாருங்க. பாடுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஆண்டவர் கிருபை நமது ஜனங்களுக்கு ஊற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய பெயர் சும்மா சொல்லியிருக்கலாம், தேவன் சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஆமென். அல்லேலூயா. சகல கிருபை. பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் ஞானத்தை தருவாருங்க. பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். இல்லாமை எப்படி சமாளிக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும், தொழிலை எப்படி நடத்தணும், ஸ்தோத்திரம், எல்லாம் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், வீட்டை நிர்வகிக்கக்கூடிய, தொழிலை நிர்வகிக்கக்கூடிய, மருமக்கமாரை நிர்வகிக்கக்கூடிய, ஸ்தோத்திர, பேர பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய சகல கிருபையும் கர்த்தர் தருவார். ஆமென். எந்தெந்த பாடுகளை நீங்க சந்திக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த பாடுகளில்
கிருபையை அளவில்லாமல் தருகிறார். 4:10 வாசிக்கலாம். இதே 1 பேதுரு 4:10. அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா? அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வாசம் சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஆனா இங்க சொல்றார் பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும். ஆமென். அப்போ கிருபையை ஏற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை தாங்கப்பா. சோத்திரம். வசனத்தை சில வேளையில கை கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே இந்த வசனத்தெல்லாம் கை கொள்ள எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. சோத்திரம். சபையை எப்படி நடத்தணும்? கிருபை தாங்க. கிருபை மேல கிருபைங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில எது ஐஸ்வர்யம் நினைக்கிறீங்க? which one is richness அப்படின்னா கிருபை. ஆமென். நமது உலக பிரகாரமான காரியங்களில் ஐஸ்வர்யம் என்ன? பணம், காசு, நகை, நட்டு, சொத்து, வருமானம், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் ஒரு ரிச்னஸாக நினைக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எது ரிச்னஸ் அப்படின்னா கிருபை. ஹல்லேலூயா. அவர் மட்டும் கிருபை செஞ்சுட்டா போதுங்க. நம்ம தொழில் சிறக்கும், நமது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நமது குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆக ஆண்டுடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. பரிசுத்த பவுலடிகளார் இந்த கிருபையை சொல்லும்போது மிக அழகாக சொல்றார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு, ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. வண்டிலாம் வாங்கினீங்கன்னா இந்த வசனத்தை போடுங்க. நான் இருக்கிறது அவருடைய கிருபை. ஆமென். பாடுகள் எங்க இருக்கோ கிருபையும் அங்கே இருக்கும். ஆமென். பாடுகளை சமாளிக்கணுமே. நம்ம சொல்லுவாங்க, சிலவங்க சொல்றாங்க, பார்த்துருக்கேன், எனக்கு வர்ற கஷ்டம் என் எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிம்பா. அப்படி தாங்க முடியாத பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், போராடி வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தேவன் சகல கிருபை உனக்கு தருவார். ஆமென். என்றால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பெயர் என்ன? சகல கிருபையும் பொருந்தின தேவன். அப்போ பாடுகள் எங்க இருக்கோ அங்க ஃபியூச்சர் இருக்கும். 4 ஃபியூச்சர் டென்ஸ்: சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பாடுகள் எங்க இருக்கோ அங்க கிருபை இருக்கிறது. பாடுகள் இருக்கிற இடத்துல கிருபை இருக்கிறது. கிருபை இருக்கிற இடத்துல மகிமை. அல்லேலூயா. ஆமென். நம்ம நினைக்கிறோம், பாடுகள்னால நான் அவமானப்படுறேன் பாஸ்டர், போதும், அவமானம் எனக்கு வேண்டாம், தலை குடுமி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வெட்கப்படுதல், பரியாசம், ஏளனம் பண்ணுகிறார்களே, எல்லாம் போதும்னு சொல்லாத. அமைதியாய் பொறுமையாயிரு. பாடுகளில் தேவன் மகிமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இல்லாமையில் போதும்னு சொல்லாத, எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லாத. அவைகளில் நான் குளோரிஃபிகேஷன் இருக்கிறது. மகிமை வேணுமா? பாடுகளை சகிச்சுக்கொள். ஆமென். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாருங்க. மங்காத ஜீவ கிரீடம், வாடாத ஜீவ கிரீடம். ஆக பாடுகள் இருக்கிற இடத்துல ஃபியூச்சர் இருக்கிறது. பாடுகள் இருக்கிற இடத்துல கிருபை இருக்கிறது. பாடுகள் இருக்கிற இடத்துல மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆக மகிமை இருக்குங்க. எட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமை. வேதம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நித்திய மகிமை. ஸோ பெர்மனண்ட் பிளெஸ்ஸிங்காக டெம்பரவரி அந்த ட்ரையல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கும், லிட்டில் வாயில், கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம், குறுகிய நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தேடி பார்த்தா காணவே முடியாது. அப்படி உங்களை பலப்படுத்தியிருப்பார், ஸ்திரப்படுத்தியிருப்பார், ஒரு முழுமைக்கு நேராக நடத்தியிருப்பார். ஆச்சரியப்படுவீங்க, ஐயோ நம்மளா இப்படி நடந்துக்கிட்டோம் அந்த நாளில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பேர் நம்ம குடும்பம் நடத்துகிறோம், நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸு, நம்ம செமஸ்டர் எக்ஸாம்லாம் இப்போ யோசிச்சா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். சார் இத்தனை டென்ஷன் அடிச்சுட்டேனே, ஒன்றுமே இல்லையே, எதுக்கா இவ்வளோ டென்ஷன், எதுக்கா இவ்வளோ பயந்தேன், இவ்வளோ நடுங்கிக்கிட்டு
சூத்திரம். அந்த எக்ஸாம் ஃபியர் இருக்கனால தான் படித்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓவராக டென்ஷன் ஆகி மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி இப்போ நம்மளை நல்லா வச்சிருக்கிறா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாத. அதெல்லாம் கொஞ்ச காலம் தோன்றி காணாமல் போகும் புகையை போல் போய்விடும். அல்லேலூயா, ஆமென். ஆக அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் அவருக்கு பேர் கொடுக்குறாங்க, நம்பிக்கையின் அப்போஸ்தலன் பேதுருக்கு, அன்பின் அப்போஸ்தலன் யோவான், விசுவாசத்தின் அப்போஸ்தலன்னா பவுலடிகளார். ஏன்னா இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறப்ப ஒரு பெனடிக்ஷன், ஆசீர்வாத ஜபம், எப்படி விசுவாச மக்களுக்கு தைரியத்தை ஊட்டி உற்சாகப்படுத்தி அவர் முடிக்கிறார் பார். பேதுரு முதல் நிருபத்தை முடிக்கிறப்ப ஒரு பவர்ஃபுல் ப்ராமிஸ்ன்னு சொல்லலாம், அப்படிதான் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. இட்ஸ் லைக் எ பவர்ஃபுல் ப்ராமிஸ். கடந்த நாட்கள்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நியூ டெஸ்டமெண்ட்ல எத்தனை ப்ராமிஸ் இருக்கு அப்படின்னா 1104 ப்ராமிஸ் இருக்கு. 1104 வாக்கு தத்தங்கள். அதில் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற வாக்கு தத்தம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் 7706 வாக்கு தத்தம், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8810, 8810, 8810 வாக்கு தத்தங்களில் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் தமது ஜனங்களை உற்சாகப்படுத்த, ஆமென் சோத்திரம், வல்லமையான வாக்கு தத்தத்தை கொடுத்து, உங்கள் பாடுகள் கொஞ்ச நாட்கள் அது மறைந்து போகும், பயப்படாது, சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா அப்படியே நடக்கும். அவிசுவாசத்தோடு வார்த்தையை கேட்காதீங்க. ஆக சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். பாடுகள் எதற்காக? வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். அதுவே பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு நமது பாடுகள் பிரியமாயிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படும். எவ்வளோ திட்டுறேன் பார். கிறிஸ்தவனா அப்படிதான் இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, சின்சியராக இருப்பாங்க, எல்லாம் சகிச்சு கொள்வாங்க. அந்த பேரை நம்ம காப்பாற்றணும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. பதிலுக்கு பதில் பேசி சாபம் போட்டு சபித்து எதுக்குங்க அது? தேவனுக்கு பிரியமாயிருக்கும் நாம் பாடுகளை சகித்து கொண்டால். எவ்வளோ அநியாயம் பேசுகிறேன், பதிலுக்கு ஒன்றுமே பேசலையே. ஏனென்றால் கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, கிறிஸ்து எப்படி சிலுவையில சகித்து கொண்டாரோ, ஏசப்பாவுடைய அந்த திவ்ய சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எதற்காக பாடுபடணும், எதற்காக பாடுபடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். பாடுகள் ஸ்தோத்திரம் எது நிமித்தம் நாம் பாடுபடுவது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்? ஏசப்பாவுடைய நாமத்தின் நிமித்தம். ஆமென். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. ஆக வேதம் நம்மை பாடுபட அழைக்கிறதுங்க. இட்ஸ் கால். ஒரு பெரிய கால் கொடுக்கிறார், ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் எப்படி இருக்கும்? We are so blessed people. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த பாட சகித்து கொள்ளுங்க. கொஞ்ச நாட்கள் தான், நீடிக்காது. அந்த பாடுகளை தமது மகிமைக்காக பயன்படுத்துவார். ஆமென். பாடுகளை கிருபையை தருவார், மகிமை வெளிப்படும். அப்போ நீதி நிமித்தம் பாடுபட்டா சகித்து கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதே 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பாடுகள் எங்க வருதோ அங்க மகிமை வந்துருங்க. பாடுகளிலே தேவன் மகிமை வைத்திருக்கிறார். அதான் வண்டர்ஃபுல். ஆகவே பாடு வரும்போது நிந்தை, அவமானம், வியாதி,
நெருக்கங்கள் இல்லாமை வரும்போது ஸ்தோத்திரம், ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தேவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்திற்காக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தாமஸ் வாட்சன் என்ற பக்தன் சொல்லுகிறார், பாடுகளை குறித்து சொல்லும்போது அழகான உதாரணத்தை சொல்றார். ஒரு பணம் முடிச்சு திறந்து பார்த்தா ஃபுல்லாக பணம், கோல்டு காயின்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு உங்களை அடிக்கிற மாதிரியா தாமஸ் வாட்சன் சொல்கிற ஒரு டெஃபினிஷன். பாடுகள் உபத்திரவங்களை என்ன சொல்றாருன்னா, பணம் முடித்த அல்லது பொற்காயின்களால் கட்டப்பட்டு அதை வைத்து ஓங்கி உங்களை அடிக்கிறப்ப கண்டிப்பாக என்ன செய்யும், காயப்படுத்தும். ஆனால் அந்த பண முடிப்பை திறந்து பார்த்தால் உங்களை வளப்படுத்தும். அல்லேலூயா. ஆக காயம்படுற இடத்துல ஒரு வளங்கள் உண்டு. அதை பொற்காசுகளை நம்முடைய வளத்துக்காக பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதே போல தாமஸ் வாட்சன் என்ற அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இது எப்படி அப்படின்னா, துன்பங்கள் தேவனிடம் நெருங்கி வர வைக்கிறது. ஒரு துன்பம், பிரச்சனை, ஏளனம் உங்களை பண்ணிட்டாங்க, பரியாசம் பண்ணிட்டாங்க, எவ்வளோ காயப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இந்த கண்ணீர் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. அப்போ ஜெபம் எத்தனை உண்மையான ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் ஒரு கள்ளங்கபடம் இருக்காது. உருவாக்கி ஜெபம் பண்ணியிருப்போமா, இருதயத்தின் வேதனைகளை தேவனிடத்தில் கண்ணீராக ஒப்பாரி வைக்கிறோம். ஆக ஸ்தோத்திரம், ஏடபிள்யூ பிங்க் என்ற அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், துன்பங்கள் தேவனிடத்தில் நம்மை வர வைக்கிறது, நம்மை ஜெபிக்க வைக்கிறது, தேவனோடு போராடி கிருபையை பெற்றுக்கொள்ள வைக்கிறது. கொஞ்ச காலம் அந்த பாடு போயிடும், அதுக்கப்புறம் தேவ மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்லுவதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய அந்த ரத்தின சுருக்கம் நிறைந்த அந்த கோட். கவனிங்க, அவர் இன்னொன்று சொல்றார். இந்த ஏடபிள்யூ பிங்க் தாமஸ் வாட்சன் என்ன சொல்றாருன்னா, புறாவை போல் பேழைக்குள் வர வைக்கிறது. புறாவை நோவா வெளியே விடுறாரு. வெளியே விட்டோன்னே புறா தங்குவதற்கு இடமே இல்லைங்க. ஒலிவ மரத்தின் அந்த இலை நுனி தான் இருக்கு, அதில் போய் காலை வச்சா உள்ள முங்கிரும். எங்கே போய் இளைப்பாற முடியும்? வேற வழியே இல்லை. அந்த புறா எங்கே தான் மீண்டு வரணும்? நோவாவின் பேழைக்கு தான் வரணும். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் பரமனின் பாதத்திற்கு நம்மை கொண்டு வர வைக்கிறது, தேவனை தேடி வர வைக்கிறது. எதற்காக? அழிந்து போவதற்காக அல்ல, அப்படி அவமானப்பட்டு சிக்கி அழிந்து போவது அல்ல, கிருபை மேல கிருபையை பெற்று அல்லேலூயா எதிர்காலத்தை பூரணத்துக்கு நேராக வழிநடத்த தேவநாமத்தின் மகிமைக்காக தேவனே நம்மை இந்த பாடுகளுக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. வில்லியம் டயர் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்லாருங்க, உமிழும் சோதனைகள் தங்க கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறது. உமிழும் உலைக்களத்தில் கொதிக்கிறது, தாங்க முடியல பிரச்சனை, இவ்வளோ என்ன பேசுறாங்க, அவதூறு செய்கிறார்கள், விமர்சனங்கள். பயப்படாத, உமிழும் சோதனைகள் தங்க கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறது. ஆமென். எப்படி மண்ணிலிருந்து அந்த தங்கத்தை சோதனை அக்கினி தாங்க பிரித்தெடுக்கிறது, அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், சோதனைகள் விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுகிறோம், மனிதர்கள் எல்லாரும் கைவிடுவார்கள், கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். C.H. ஸ்பர்ஜன் சொல்றார், அது ஒரு இரும்பு பட்டறை. துன்பங்கள், சோதனைகள் இரும்பு பட்டறை. இரும்பு பட்டறையில் 2 கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. 2 விதமான கருவிகள் ஸ்தோத்திரம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குதுங்க. எது அப்படின்னா, சுத்தியல் போட்டு அடிக்கிற அடி பார்த்துருக்குறீங்களா? மாற்றி மாற்றி அடிப்பாங்க, 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. ஐயோ, அந்த இரும்பு என்னத்துக்காக? சாதாரணமாவா? ஒரு உலைக்களத்தில் வைத்து அந்த இரும்பு கலரையே மாற்றிடுவாங்க. அப்படியே அக்கினி தணலாக்கி போட்டு 2 பேர் அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா அது நல்ல கருவியா வணையப்படுகிறது. ஆமென். C.H. ஸ்பர்ஜன் சொல்ற டெஃபினிஷன் அதுதான். நீங்களும் நானும் அப்படி அநேக சோதனைகளின் வழியாய், பாடுகளின் வழியாய், உபத்திரவங்களின் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது தேவன் நம்மை ஸ்தோத்திரம் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அதில் நாம் பிரியப்படணும். சோதனை வருதா, அதில் பிரியப்படுகிறேன் என்று இவர் சொல்றார் பாருங்க.
அதில் நம்ம பிரியப்படணுங்க. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பாருங்க. எங்க சோதனை வருதோ அங்கெல்லாம் மகிமை வருங்க, குளோரிபிகேஷன் இருக்கும். மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதா சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. மிக அருமையா சொல்லியிருக்கு. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுதல். சர்ச்சுக்கு வர்றதுனால உங்களை ஓரம் கட்டுறாங்களா, அவமதிக்கிறாங்களா? வேத வசனத்தை கை கொள்வதனால் உங்களை நிந்திக்கிறாங்களா? யூ ஆர் சோ பிளஸட். ஆமென். ஸ்தோத்திரம். அதில் நீங்க பாக்கியமா நினைக்கணும். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வாருங்க. அவர் யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா ஜைரே. ஹி இஸ் அவர் ப்ரொவைடர். உனக்கு என்ன வேணும் எல்லாம் தெரிந்திருக்கிறார். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். மருத்துவ செலவா, பிள்ளைகளுடைய படிப்பா, உங்களுடைய எதிர்காலமா, தொழில் ஆசீர்வாதமா, சோத்திரம், ரட்சிப்பின் அனுபவமா, வீட்டில் ரட்சிக்கப்படாதுன்னு நினைத்து புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென். இந்த நாளில் நீ சந்திக்கிற எல்லா அவமானங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடா, சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் 14ஆம் வசனம் பாடா, சந்தோஷப்படுங்க. நீதி நிமித்தம் 3:14 பாடுகளா, கலங்காதீங்க. You are so blessed. பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அடுத்து 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டா ஓகே, சூப்பர். நீதி நிமித்தம் ஓகே. நன்மை செய்து பாடுகளா, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்தவனாய் இருப்பதினால் இப்படி பாடுபட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. மகிமை வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார், ஃபியூச்சரை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா எப்படி பாடுபடக்கூடாது என்று வேதம் நம்மை அழைக்கிறது. இந்த பாடு போயிடக்கூடாது, அதுவும் எச்சரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு பிளெஸ்ஸிங்கை சொல்லிட்டு, பிளெஸ்ஸிங் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கணும்? எச்சரிப்பின் சத்தமும் இருக்கணும். எச்சரிப்பு சத்தம் என்ன? 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:15 நமக்கு நல்ல புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறார் பாருங்க. ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். வாசிங்க. ஆதலால் உங்களில் ஒருவன் கூட கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. இந்த பாடு நமக்கு வந்துடக்கூடாது. திருடனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? மொத்தி எடுத்துருவாங்க. அவனுக்கு பரியாசம் வருமா? பரியாசம், ஏளனம், அடித்து வெளுத்து வாங்கிடுவாங்க. எவ்வளோ பாடு! அந்த பாடு நினச்சிடக்கூடாது. அப்படி பாடு சபையில் வந்துடக்கூடாது. திருடி, கொலை செய்து, குற்றங்கள் செய்து, போலீஸ் அவனுக்கு என்ன பிரியாணியை வாங்கி கொடுப்பாங்க? அடிக்கிற அடியில் அவன் திருடிடவே மாட்டான். அப்படி போலீஸ் அடினா அந்த அடி இருக்கும். அந்த பாடுகள் யாருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் வரும் பாடுகள் ஓகே. நீதி நிமித்தம் வருவதனால் பாடுகள் ஓகே. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நன்மை செய்து இந்த பாடெல்லாம் சொல்றாரு. ஆனா இந்த பாடு ஒருத்தனுக்குமே இருக்கக்கூடாது என்று பொதுவான நிருபத்தில் மிக அழகாக பதிவு செய்கிறார். அல்லேலூயா. சாட்சியை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையே போகுதா? எதிர்காலமே தொலைந்து போகிறதா? போகட்டும். கிறிஸ்தவளா இருப்பேன் என்கிற சாட்சியை சபை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல பாடுபட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அப்படிதானே? திருடனை பாருங்க, லஞ்சம் வாங்கினவனை பாருங்க, முகத்தை மூடிக்கிட்டே போவோம். அவமானம், வெக்கம், தலை குனிவு. ப்ரெஸ் மீட்டிங்கில் கிழிச்சிருவாங்க. ஆமென். சோத்திரம். பேப்பர்லாம் போட்டு நாரடிச்சிருவாங்க. எவ்வளோ அவமானம்! ஆக தீமை செய்து, பாவம் செய்து பாடு அனுபவிக்க கூடாது.
அதுவும் பாடுகள் தான். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நன்மை செய்து, எவ்வளோ நன்மை செஞ்சேன், எனக்கு ஃபுல்லாக துரோகம் தாங்க பண்ணியிருக்கான் அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு மகிமையுள்ள வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், சோத்திரம். இந்த 1 பேதுரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஆஃப் காட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். பாடுகள் எதை தர்றார்? கிருபை, மகிமை வெளிப்படும். மிக அழகாக எழுதுறார். பரதேசிகளா இருக்கிறீங்களே, கிறிஸ்துவ நிமித்தம் ஆமென் சிதறப்பட்டு இருக்கிறீங்களே. அன்னைக்கு இப்படிலாம் கூடி ஆராதிக்க முடியாது. 10 பேர் கூடினாலே அடிச்சு உடைச்சிருவாங்க சபையெல்லாம். ஆக கிறிஸ்துவ நிமித்தம், தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆக சிதறி இருக்கிற எல்லா சபைகளும் இது வாசிக்கப்படட்டும். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஆஃப் காட், அதுல சபை வளர வேண்டும். அல்லேலூயா. பாடுகள்ல உனக்கு கண்டிப்பா கிருபை தருவார் சிஸ்டர். பாடுகள்ல, உபத்திரவங்கள், அவமானத்துல உனக்கு கிருபை தருவார். சோர்ந்து போகாத, நீ கிருபை மேல கிருபை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. 2 பேதுரு எதற்காக எழுதப்பட்டது என்றால் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நாலேஜ், ஆவிக்குரிய அறிவு. பேதையா இருந்துராத. வேதம் அழகா சொல்லுது, புறாவை போல இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கும். 2மே சொல்லியிருக்கிறார் பார். புறா போல பேதமை உள்ளவர்களாக இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். எதற்காக நம்மளை எவ்வளோ தூக்கி வச்சு பேசுகிறாங்க? ஏதோ சம்திங் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, ஈஸியாக நிறைய டாக்டிக்ஸ் ஆண்டு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்லி தர மாட்டேன், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோ. ரொம்ப உயர்த்தி வச்சு பேசுகிறாங்க, சம்திங் ராங், ஏதோ உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புகழ்ச்சிலாம் அதுக்காக புகழ்ச்சி அப்ரிசியேஷன் வேண்டாமா? அப்ரிசியேஷன் வேணும். அப்ரிசியேஷன் எல்லாம் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தான் இருக்கணும். அதான் சிறந்த பெஸ்ட் அப்ரிசியேஷன். ரொம்ப கவனமாக இருக்கணும். புகழ் ரொம்ப கூடுதா, குழி தோன்றான்னு அர்த்தம். அப்போ வினா உள்ளவர்களாக இருக்கணுமே. பார்க்குறாரு, அந்நிய போதனைகளால் சபை சீரழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக, கள்ள போதகர்களுக்காக எழுதப்பட்டது. அதை குறித்து தேவஜனம் நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டது தான் 2 பேதுரு. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் போட்டிருக்கு. இதோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேதுரு முடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பேதுரு, ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர் ரெண்டையும் கன்க்ளூட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதுவார். அதில் புரிஞ்சுக்கலாம், வாசிக்க கேட்போம். அதை வாசிட்டு நம்ம தியானிக்கலாம். 2 பேதுரு 3:18 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 1 பேதுரு அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்பது 2 பேதுரு. வாசிங்க. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ grow in spiritual knowledge. You should grow. சபை வளரணுங்க. ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஆமென். கிருபையை பெற்றுக்கொள்வதில் வளரணும். என்ன கிருபை? சோதனைகளை தாங்கி சகித்து இன்னும் கிருபை ஆண்டவரே வளரணும். அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். அல்லேலூயா. சோதனைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டது 1ஆம் நிருபம். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் மரிக்கும்போது நீரோ மன்னனின் கொடூர காலம், இவரை தலைகீழா சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தார். சோதனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சபையை உற்சாகப்படுத்தி சோதனைகளை, பாடுகளை, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளை பாக்கியமாக எண்ணினார். அல்லேலூயா. ரோமாபுரியின் சிறைச்சாலையிலிருந்து தீட்டின காவியம் இது. 1:6 வாசிக்கலாம். சோதனையை எப்படி சொல்றார்? இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது கிறிஸ்தவனுக்கு அவசியம். சத்தியம் அதாங்க. உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னா சம்திங் ராங். நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற வேண்டியவர்கள் அல்ல. நீ எங்க போயிடணும்? உடனே இம்மீடியட்டா ஹெவனுக்கு போயிடணும். உலகத்தில் உபத்திரம்னு சொல்லிட்டாரு, துன்பப்பட வேண்டியது அவசியம் சொல்லிட்டாரு. உலகத்தில் துன்பமே இல்லாமல் இருந்தா சம்திங் ராங், ஒரு தவறான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பப்போ வரும்,
அதுக்காக எப்போவுமே துன்பம்னு சொல்ல முடியாது. பரலோகத்தின் முன்ருசி அது நமக்கு தருவார். என்ன? கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, சிடி ஸ்கேன் இல்லை, எம்ஆர்ஐ இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. அங்கே அந்த நித்தியமாய் யுக யுகமாய் சந்தோஷமாக வாழ போகிறோம். அல்லேலூயா. அந்த முன்ருசி இந்த பூலோகத்தில் அப்பப்ப நமக்கு தருவார். அல்லேலூயா. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் துன்பத்தின் மத்தியிலே நமக்கு அப்பப்ப பரலோகத்தின் மகிமை கர்த்தர் ஈவாய் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாரத்தில் நீங்கள் அதை சந்திப்பீங்க. ஆண்டோடைய பரலோகத்தின் முன்ருசியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூலோகத்தில் துன்பத்தின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கிருபை வெளிப்படும். உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, உங்களை நிலைநிறுத்தி கர்த்தருடைய மகிமைக்காக உங்கள் பிரச்சனைகளை தேவன் ஆண்டவர் தமது மகிமைக்காக, எதிர்காலத்தின் மகிமைக்காக அதை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆனால் துன்பப்பட வேண்டியது மஸ்ட். ஏன் அப்படின்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி எங்களை துன்புறுத்தி தான் ஆண்டவருக்கு சந்தோஷமா? அதுக்கு கிடையாது. ரொம்ப அழகாக சொல்றாரு பழைய ஏற்பாட்டு பக்தர்கள். வாசிக்கலாம். உபாகமம் 8:2-3. நமக்கு சோதனை வர்றது எதுக்காகன்னு ரொம்ப கிளியரா அங்க போட்டிருக்குங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நம்ம நினைக்கணும். ஆமால, பாஸ்டர் இந்த வசனத்தை சொன்னாரு, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோமா, ஐயோ கோட்டை விட்டோமே அப்படின்னு நினைக்கணுமா? சோதனையில் அதற்காகவே நம்ம சிறுமைப்படுத்துவாராம், சிறுமைப்படுத்த அனுமதிக்கிறார். நல்லா தான் வண்டி ஓடிட்டு இருக்கும், திடீர்னு வேலை போயிடும். நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க, அட்மிஷன் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் இல்லை, தருத்திரம், அடி மேல அடி, போராட்டத்தின் மேல போராட்டம். எதற்காக? தேவ வசனத்தை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் அறிய இல்லை, நாம் அறிந்து கொள்ள. அல்லேலூயா. ரொம்ப கிளியரா போட்டிருக்கு பாருங்க. ஆமா இல்ல சார், இந்த வசனத்தெல்லாம் நான் கை கொள்ளாமல் போயிட்டேனே, ஆண்டவர் வருமானம் இல்லாட்டிலும் என்னை மன்னாவினால் போஷிப்பார்னு எவ்வளோ விசுவாச வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து வந்தது. சின்ன ஒரு பணத்துக்காக ஃபோனை போட்டு கெஞ்சிட்டேனே. அப்போ நினைக்கணும், நீ ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும், மனிதர்கள் மேல அல்ல. இக்கட்டில் மனிதனுடைய உதவி. ஆனால் நிறைய பேர் ஃபோனை எடுக்க மாட்டான், ஆண்டவரே ஃபோன் எடுக்க விட மாட்டார். நீ என்ன நம்புறதை விட்டு இத்தனை ஃபோனை போடுறிய நீ. ஆமென். இன்று ஒரு தீர்மானம் பண்ணிக்குவாங்க, இக்கட்டு சிறுமைப்படுத்துறாருன்னா கர்த்தரை நாம் நம்பணும். அதுக்காகத்தான் ஆண்டவரே நம்மை சிறுமைப்படுத்துகிறார். சில நேரத்தில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது, பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள். யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஆண்டவரை செக் பண்ணுவாருங்க, டெஸ்ட் வைக்கிறார், டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, திருப்பியும் பாருங்க, சிறுமைப்படுத்துறார். எதற்காக? உன்னை பசியினால் வருத்தி, பசி, பயங்கர பட்டினி, வறுமை தாண்டவமாடுகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு, உனக்கு நீ உணரணும். அதற்காக நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் கஷ்டப்பட்டாதானே எனக்கு. உண்மை தாங்க, அது மறுக்க முடியாத உண்மை. சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனால் அதை ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக நம்பிடுறோம். நான் போய் பிஸ்னஸ் பண்ணாதானே பாஸ்டர், கடையை திறந்தாதானே, இந்த வேலைக்கு போகலன்னா எப்படி என் குடும்பம் நடக்கும்? ஆனால் சிறுமைப்படுத்துவார். ஏன்னா சிறுமைப்படுத்துகிறப்ப நீங்கள் நினைக்கணும், ஆமல்ல பலவீனப்பட்டிருந்தேன், இப்போ நான் கடையை திறக்க முடியல, பிஸ்னஸ் முடியல, வேலைக்கு போக முடியல, இந்த லீவ் நாளில் கூட கர்த்தர் என்னை போஷித்தார், இது என்னால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. ஹல்லேலூயா. நம்ம உணர்ந்தா போதுங்க. ஆமாம், நான் இல்லை,
எல்லாம் அவருடைய கிருபை. ஆமென். என் முயற்சி எல்லாம் செகண்டரி தான். முயற்சி வேணும், முயற்சி வேண்டான்னு நான் சொல்லலை. முயற்சிக்கு எதிரி கிடையாது. ஆனால் அதை விட நீங்கள் நம்பணும், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என் முற்பிதாக்களை வனாந்தரத்தில் நடத்தினாரே சுவாமி. வனாந்தரத்தில் 40 வருஷம் எத்தனையோ முறுமுறுத்தார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள், வணங்க கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் போஷிக்க நீங்க தவறவே இல்லையே சுவாமி. அது தேவ ஜனம் உணரணுங்க. எத்தனை விஷயம் நம்ம பாவம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவருக்கு எதிராய் நடந்திருக்கிறோம். ஆனால் கிருபையாய் வைத்திருக்கிறார் என்றால் நாம் உணரணும், சோத்திர என்னுடைய சாமர்த்தியம் பலன் அல்ல, அவருடைய கிருபை. ஆமென். அதற்காகத்தான் நம்ம சில இடத்துல இப்படி நடத்துறார். சோதனைகள், பாடுகள், வேதனைகள் இல்லை. அப்போ ஏற்கனவே உணர்ந்துட்டா. அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை 119 சங்கீதத்தில், எனக்கு உணர்வை சாரும் அப்படிங்கிறார். சுகர் வந்துச்சுன்னா பெரிய கேடுங்க, காலில் உணர்ச்சியே போயிடும். அது ரொம்ப கேடு. நம்ம நினைக்கிறோம் வலியே இல்லாத வாழ்க்கை பெஸ்ட் வாழ்க்கை. வலி இருக்கணுங்க. உனக்கு முள்ளு குத்துனா வலி இல்லைன்னா யோசித்து பாருங்க. முள்ளு குத்துனா பீங்காங்குத்துனா தெரியணும், வலி தெரிஞ்சு அப்போ தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுப்போம், பாதுகாப்பாக அதை நம்ம எடுப்போம். வலியே இல்லாத வாழ்க்கை டேஞ்சர். வலி இருக்கணும், வலியில தான் பாதுகாப்பு. வேதனைகள் இருக்கணும், அவருடைய மகிமைக்காக. ஆமென். இதை பரிசுத்த பவுலடிகளார் ஒரு வார்த்தை சொல்றார், அநித்தியமானவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. நிறைய ப்ராஃபஸி சொல்ல ஏவப்படுகிறேன். உங்களுடைய பாடுகள் சீக்கிரம் மறைந்து விடும். ஆமென். அதி சீக்கிரமாக மறைஞ்சிருங்க, பயப்படாதீங்க. அதிக, மிகவும் அதிக நித்திய கனமகிமை உண்டாக்கும். ஆமென். பாடுகள் பரமனின் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். கொஞ்ச காலம் ஃபியூச்சர் இருக்கு, அதில் ஃபியூச்சர் இருக்குங்க. சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.